அந்த காலத்துல தங்கத்தை கூட வாங்கிடலாம், ஆனா இந்த ஃப்ரூட்டை வாங்கவே முடியாதுங்க. உலகம் முழுக்க இந்த ஃப்ரூட் வந்து கரீபியன் ஐலண்ட்ஸ்ல இருந்தா வந்துச்சு. அண்ட் இந்த ஃப்ரூட் வந்து அந்த காலத்துல இட் வாஸ் சோ எக்ஸ்பென்சிவ் இட்ஸ் நாட் ஃபனி. கிட்டத்தட்ட இன்னைக்கு வேல்யூவே ஒரு 7 lakh rupeesக்கு மேல இருந்துச்சு ஒரு ஃப்ரூட். ஸோ அவங்கவுங்க இந்த ஃப்ரூட்டை பார்க்கணும், சாப்பிடணும், அந்த மாதிரி வந்து ஒரு ஆசையில ரொம்ப இருந்தாங்க. ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக இதை காட்டணும்னு சொல்லிட்டு பீப்புள் வுட் ஆக்சுவலி ஹோல்ட் தட் ஃப்ரூட் அண்ட் டேக் பிக்சர்ஸ். பக்குனு டம்னு ஒரு கேமரா வருமா, அந்த கேமரா இருக்கு. அண்ட் they would keep it in their houses in a very prominent place. Suppose they are having a dinner and they're hosting people, எல்லாருக்கும் கண்ணில் தெரியற மாதிரி இந்த ஃப்ரூட் இருக்கும். பட் அதை கட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. கிட்டத்தட்ட கெட்டு போறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் அந்த ஃப்ரூட்டை கட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபார் ஒன் ஃப்ரூட்னா இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு பத்திரமா பார்த்துப்பாங்க. ஸோ மக்களே, இந்த ஃப்ரூட் என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த ஃப்ரூட் தாங்க பைன் ஆப்பிள். இன்னைக்கு ரொம்பவே கம்மி விலையில கிடைக்கும். பட் நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை பழத்தை தரவே இல்லை.